ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீர்க்கங்காய் சட்னி தான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பிஞ்சான பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 குட்டி தக்காளி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அந்த பிஞ்சான பீர்க்கங்காய் அதை நல்லா வதக்கிக்கணும். சில பேர் வந்து தோலோட மட்டும் போடுவாங்க, சில பேர் தோல் இல்லாமல் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி பிஞ்சாக இருக்கிறதுனால தோலோடு சேர்த்தே போட்டிருக்கேன். வெறுமனே தோல் மட்டும் பீல் பண்ணி துவையல் அரைச்சா அதுவும் செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு இந்த சட்னியெல்லாம் விட அந்த துவையலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். இதெல்லாமே வதங்குறப்பயே அது கூட பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது வதங்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து 2 டைப்பாக செய்வாங்க சட்னியை. சில பேர் புளி சேர்த்து செய்வாங்க, சில பேர் புளி சேர்க்காம செய்வாங்க. அந்த மாதிரி தேங்காயும் சேர்த்துப்பாங்க, சில பேர் தேங்காய் சேர்க்காம செய்வாங்க. இன்றைக்கி நான் 2மே சேர்க்கல, 2மே சேர்க்காம தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்து கூட, தோசை கூட, இட்லி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம பிஞ்சாக இருந்தால் டேஸ்ட்டாக இன்னும் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு நல்லா வதக்குறோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதை நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா உப்பு வேணும்னா அப்போ கூட போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுட்டா உப்பு நல்லா இருக்காது. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேசிக்கான தாளிப்பு தான். எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் எடுத்து ஊற்றினா சரியாயிடும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் திக்காவும் செய்யல, தண்ணியாகவும் செய்யல. ஒரு செமி கிரேவி போல் செஞ்சு தோசை தான் இன்றைக்கி ஊற்றிருந்தோம். இட்லி, தோசை, சாதம் எது கூட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தோசைன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டோட டின்னரை இப்படி தான் முடித்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் சட்னி எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.